ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ-சேவை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பற்றி. இன்னைக்கு நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் எதுக்காக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஆர்டிஐ அப்ளை பண்ணுறதுக்கு, மற்றபடி ஸ்காலர்ஷிப்பு, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் குழந்தைங்க பேரில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க பேரில் நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் வருமானம் வந்து தந்தை பேரில் தான் இருக்கும். ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு ஸ்மார்ட் கார்டில், நம்மளோட ரேஷன் கார்டில் எத்தனை பேர் நபர் இருக்காங்களோ எல்லா நபரோட பேரும் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து அவங்களோட மற்றவங்க எல்லாத்தோட வருமானமும் ஜீரோங்கிற மாதிரி காட்டி, அவங்க தந்தை யார் குடும்பத்தில் வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்க பேரில் மட்டும் இன்கம் காட்டுவாங்க. நம்ம அப்ளை பண்ணுறது யார் பேரில் சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ யாருக்கு அவங்க பேர்ல அப்ளை பண்ணும். இன்கம் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவுல என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து போட்டோ, ஆதார் கார்டு, தந்தையோட ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன், இதெல்லாம் இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நம்மளோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்க சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஓ விட்டு போகும், அடுத்து ஆர்ஐட்ட, அடுத்து டெப்டி தாசில்தார். நீங்கள் இந்த வருமான சான்றிதழ் நிறைய பேருக்கு வந்து குறைஞ்ச வருமானத்தை தேவை, ஏன்னா ஸ்காலர்ஷிப்காக மற்ற விஷயங்களுக்காக 48,000, 72,000, 96,000, நிறைய பேர் 1,00,000 கீழேயே அந்த இதுலேயே கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்படி தேவைப்படும் போது நம்ம அப்ளை பண்ணும்போது குறைஞ்ச வருமானத்தை அப்ளை பண்ணாலும் அவங்க வந்து ஆர்ஐ என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையிலே அவங்களோட வருமானம் எப்படி இருக்குங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. நீங்கள் நேரில் போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க குறைஞ்சி போட்டு கொடுக்குறாங்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டில் வந்து பேர் இல்லை, எங்கள் குடும்பத்தில் அந்த குழந்தையோட பேர் இல்லை, இது எப்படி அப்ளை பண்ணணும், நீங்கள் உங்கள் குழந்தையோட பேரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட பிடிஎஃப்பை நீங்கள் ப்ரூஃபாக வச்சுக்கலாம். ஸ்மார்ட் கார்டு ப்ரூஃப் பொறுத்தளவில் நீங்கள் ஆன்லைனில் போய் ரேஷன் கார்டோட இதில் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ப்ரூஃபாக வச்சாலே போதுமானதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி இன்றைக்கி அப்ளை பண்ணணும் ஸ்மார்ட் கார்டு, நாமளே எப்படி அப்ளை பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டை பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் ஃபஸ்ட் கூகுளில் ஓப்பன் பண்ணிவிட்டு TNEGA அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். முதல்ல ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த TNEGAங்கிற இந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பயனாளர் இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு, அந்த மாதிரி 2 இது இருக்கும். இதில் நம்ம வந்து பண்ண வேண்டியது பயனாளர் உள்நுழைவு. பயனாளர் உள்நுழைவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம இதுக்கு முன்னாடியே 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று வந்து பயனாளர் உள்நுழைவில் உள்ளே வந்தவொடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணி நம்ம உள்ளே போகிறதுங்கிறது ஒன்று. நான் ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு நான் உள்ளே போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம கேன் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்காக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். முதல்ல நான் என்னோடய ஐடி லாகின் பண்ணிட்டு உள்ளே போயிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்தவுடனே உங்களுக்கு வந்து ஒரு 2வது இடத்துல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான நிறைய சர்டிஃபிகேட், என்னென்ன சர்டிஃபிகேட் நமக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி தான். நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்குது. இது 2வது வீடியோ நான் சொன்னீங்கல்ல, ரிஜிஸ்டர் கேனுங்கிறது வந்து கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நம்மளோட ஆதார் கார்டுக்கானி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கிறது. எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஒரே கேனை வச்சு நம்ம மற்ற சர்டிஃபிகேட்ஸும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் கேன் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டியது இருக்கும். நான் ஏற்கனவே கேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துங்க பார்க்கலைன்னா. நான் கேன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறனால என்னோட கேன் ஐடிக்குள்ளே டைரெக்டாக நான் உள்ளே போயிடுறேன். நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரு, ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த்து, இது எல்லாத்தையும் போட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு ஓடிபி நீங்கள் ஓடிபி போட்டு என்டர் பண்ண உடனே நீங்கள் கேன் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருந்த எல்லா டீட்டெயிலும் நான் எடிட்டபிளாக உங்களுக்கு வந்து அப்படியே சர்டிஃபிகேட்காக வந்துடும். இன்கம் சர்டிஃபிகேட் போட்டு மொத்த டீட்டெயிலும் ஃபில்லிங் ஆகியே வந்துடும். நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்க மொத்த நபர்கள் எத்தனை,
4னா 4 பேர், இல்லை 5னா 5 பேர், அந்த மாதிரி 5 பேரோட நம்பரையும் கொடுத்துட்டு தந்தையிலேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து தந்தையோட பேர், அவங்களோட தமிழில் அவங்க பேர், அவங்களோட வயசு, பாலினம், உறவில் வந்து தந்தை அப்படின்னு கொடுத்துடணும், ஃபாதர்னு கொடுக்கணும். செல்ஃபுங்கிறத கொடுக்காம தந்தை அப்படின்னு கொடுத்துடணும். 2வது அப்ளை பண்ணும்போது அம்மா பேர் இது பண்ணும்போது மதர் அப்படிங்கிறத கொடுத்துடணும். 3வது வந்து முதல் குழந்தை, அவங்களுக்காக தான் இப்போ நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த குழந்தையோட பேர் அப்ளை இப்போ எழுதிட்டு ஏஜ் பாலினம்லாம் போட்டு இங்கே வரும்போது ரிலேஷன்ஷிப்பில் செல்ஃப்னு கொடுத்துக்கணும். அவங்களுக்காக நாங்கள் சர்டிஃபிகேட் வருமான சான்று எடுக்கிறீங்கன்னா அவங்க பேரை செல்ஃப் கொடுத்துட்டு ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட பேர் ஆட் பண்ணும்போதும் இங்கே வந்து சேலரியோட இது கேட்கும். அதில் வந்து நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணலைன்னா 0ங்கிறது மட்டும் இருக்கும். நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு இங்கே ஆடுங்கிறது மட்டும் ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிக்கும். தந்தையோட பேரில் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து அவங்களோட தொழில் என்ன, தொழிலை கிளிக் பண்ணி அக்ரிகல்ச்சரலாக இருக்கலாம், இல்லை சேலரியாக இருக்கலாம், என்னவா இருக்காங்களோ அதை கிளிக் பண்ணி அவங்களோட வருமானத்தை நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ 6000 ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா இது வந்து மாத வருமானத்தை போடணும். நீங்கள் 6000 போடும்போது வருடத்திற்குரிய மொத்த வருமானத்தை அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். 72,000 அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் 8000 அப்படின்னு போட்டிங்கன்னா 96,000 அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கும். கம்மியாக வேணும் அப்படின்னா இப்போ 4000 அப்படின்னு போட்டிங்கன்னா 48,000 அப்படிங்கிறத காட்டி நீங்கள் ஆட் நீங்கள் சப்மிட் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, உங்களோட சேலரி சர்டிஃபிகேட், மற்றபடி ஏதாவது இருந்துச்சுன்னா அது, ஃபேமிலி கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன், இது எல்லாமே டீட்டெயில் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1ஆம் நம்பர் கொடுத்துட்டு ஃபோட்டோ, அப்ளிகண்ட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவோட பேஜ் கேட்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டே வந்துட வேண்டியதான். இங்கே கொடுத்தோடனே உங்களுக்கு அப்லோட் கொடுக்கும். அப்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் ஆயிரும் 1ஆம் நம்பர் டாக்குமெண்ட்டு. 2வது வந்து உங்களுக்கு வந்து நம்பர் 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபில் தந்தையோட ஆதார் கார்டும் இருக்கணும், இந்த குழந்தையோட ஆதார் கார்டு ரெண்டையுமே நீங்கள் ஒரே இதை கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் 3 அப்படின்னு கொடுத்துட்டு வச்சுருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு சேலரி சர்டிஃபிகேட் எது இருந்தால் அது வைங்க, இல்லைன்னா ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு கொடுத்துட்டு அதை ஒன்று வச்சுருங்க டாக்குமெண்ட்டாக. நம்பர் அடுத்தடுத்த நம்பர் போட்டுக்கோங்க. கடைசியில் செல்ஃப் டிக்ளரேஷனுங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கையெழுத்து போட்டு திருப்பியும் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க, மற்றபடி அதில் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். பேமெண்ட் கிளிக் பண்ணி யூபிஐயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டு விஏஓக்கு போயிடும். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும் டிஎன் நம்பர்னு ஒன்று க்ரியேட் ஆயிரும். அந்த டிஎன் நம்பர் வச்சு தான் உங்களோட சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்க முடியும். இங்கே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டிஎன் நம்பர் இப்போ கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு இதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் இருக்கும். நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி செக் ஸ்டேட்டஸில் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் டிஎன் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட நிலையை காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், வேறு என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணது அப்படிங்கிறது ஒன்று அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்